Hi everyone, I am Kausalya. இந்த வீடியோவில் நம்ம 6th Standard Science Term 1 Unit 3 Matter Around Us Part 4 பார்க்கலாம். Compressibility of gases compared to liquids and solids. Liquids and solids ஓட compressibility-ய gases ஓட compressibility-யோட compare பண்ணலாம். Let us take 3 identical syringes, close the nozzles tightly with a cork. After removing the plunger, first let us fill it with fine chalk powder. Try to press plunger down. What do you observe? 3 syringes எடுத்துட்டு அதோட nozzle இருக்கு இல்லையா, இந்த இடத்துல cork வச்சு டைட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. இது இருக்கு இல்லையா, இதுதான் plunger. இந்த பிளஞ்சரை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்குள்ள ஃபைன் சாக் பவுடரை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு இதை இன்செர்ட் பண்ணி இதை கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணுங்க. வாட் டு யூ அப்சர்வ்? நவ் லெட் அஸ் ஃபில் த செகண்ட் ஒன் வித் வாட்டர். ப்ரெஸ் த பிளஞ்சர் டவுன். வாட் டு யூ அப்சர்வ்? லெட் அஸ் நவ் ட்ரா த பிஸ்டன் பேக் டு சக் ஏர் இன்டு த தேர்ட் ஒன். Press the plunger down. What do you observe? Is it easy or hard to press? Record your observations and share among the group members. இதில் செகண்ட் ஒன்ல இந்த பிளஞ்சர் இதை எடுத்துட்டு இதில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இதை கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணுங்க. வாட் டு யூ அப்சர்வ்? தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா, இதில் இந்த பிளஞ்சரை பின்னோக்கி இழுத்து இதுக்குள்ள ஏரை சக் பண்ணுங்க. இதில் ஏர் ஃபில் ஆனதுக்கப்புறம் இதை கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணுங்க. வாட் டு யூ அப்சர்வ்? இதில் சாக் பவுடர் இருக்கு, அதாவது இதில் சாலிட் இருக்கு, இதில் லிக்விட் இருக்கு, இதில் கேஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த பிளஞ்சரை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது இதை கம்ப்ரெஸ் பண்ணுறோம், அழுத்தத்திற்கு உட்படுத்துகிறோம். சாலிடையும் அழுத்தத்திற்கு உட்படுத்துகிறோம், லிக்விடையும் அழுத்தத்திற்கு உட்படுத்துகிறோம், கேஸையும் அழுத்தத்திற்கு உட்படுத்துகிறோம். அப்படி கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்க்கலாம். You would have observed that the plunger moved freely in syringe with air than in water. It was difficult to press the liquids and the piston hardly moved in chalk powder. Thus, we can conclude that gases are highly compressible as compared to liquids and solids. இதில் நம்ம சாலிட் எடுத்திருக்கோம். இதை கம்ப்ரெஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக கம்ப்ரெஸ் ஆகாது. ஏன்னா சாலிட்ல இருக்கிற பார்ட்டிகிள் டைட்லி பேக்டாக இருக்கிறதுனால சாலிட் கம்ப்ரெஸ் ஆகாது. இதில் லிக்விட் எடுத்திருக்கோம் இல்லையா, இதை கம்ப்ரெஸ் பண்ணும்போது கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது சிறிதளவு கம்ப்ரெஸ் ஆகும். இதை சிறிதளவு மட்டும்தான் அழுத்தத்திற்கு உட்படுத்த முடியும். இதில் கேஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா அதிக அளவு இதை அழுத்தத்திற்கு உட்படுத்த முடியும். இது நல்லாவே கம்ப்ரெஸ் ஆகும். சாலிட், லிக்விட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கேஸ் அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். Solids are not compressible. Liquids are hardly compressible. Gases are compressible. Think to learn solid, liquid, gas. Liquefaction of gases is the process by which substances in their gaseous state are converted to the liquid state. Gaseous state அதாவது வாயு நிலையில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை லிக்விட் ஸ்டேட்டுக்கு திரவ நிலைக்கு மாத்திர அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் liquefaction, அதாவது திரவமாக்கல். When the pressure on a gas is increased, its molecules come closer together and the temperature is reduced. This removes enough energy to make it change from the gaseous state to the liquid state. கேஸோட ப்ரெஷர் அதிகமாகும்போது அதோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாம் நெருங்கி வருது. அதில் எனர்ஜி
குறைக்கப்பட்டு கேசியோ ஸ்டேட்ல இருந்து அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. இப்போ கேஸ்ல இருக்கிற மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரெஷர் அதிகமாகும் போது, கேஸ்ல இருக்கிற மாலிகுல்ஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தூரமா தான் இருக்கும். அதுக்குள்ள கேப் அதிகமா இருக்கும். அது ஒரு ரேண்டம் மோஷன்ல தான் இருக்கும். அங்கொன்னு இங்கொன்னுமா இருக்கும். கேஸோட ப்ரெஷரை அதிகப்படுத்தும் போது அந்த மாலிகுல்ஸ்ல டெம்பரேச்சர் குறையுது. குறைஞ்சோன்னா மாலிகுல்ஸ்லாம் நெருங்கி வர ஆரம்பிக்குது. அப்படி நெருங்கி வந்து அதுல இருந்து எனர்ஜி வந்து ரிமூவ் பண்ணப்பட்டு அந்த கேஸ் லிக்விடா மாறுது. லெட்ஸ் சம்மரைஸ். சாலிட்ஸ், லிக்விட்ஸ், gases. Solids, definite shape and volume. சாலிட்ஸில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்லாம் டைட்லி பேக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு டிஃபைனிட் ஷேப்பும் வால்யூமும் இருக்கும். அதாவது வரையறுக்கப்பட்ட வடிவமும் கன அளவும் இருக்கும். லிக்விட்ஸ், no definite shape. Liquids attain the shape of the vessel in which they are kept. லிக்விட்ஸில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில ஸ்பேஸ் சாலிடை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டிஃபைனிட் ஷேப் கிடையாது. இதுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட வடிவம் கிடையாது. எந்த மாதிரி ஷேப் இருக்கிற வெசல் எடுத்துக்கிறோமோ அந்த வெசலோட ஷேப் தான் இந்த லிக்விடுக்கு கிடைக்கும். கேசஸ், கேசஸ் ஹாவ் நெய்தர் எ டிஃபைனிட் ஷேப் நோ எ டிஃபைனிட் வால்யூம். கேசஸில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும். சாலிட்ஸ், லிக்விட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இதுக்கு ஷேப் கிடையாது, வால்யூமும் கிடையாது. சாலிட்ஸ் இன்கம்ப்ரெசிபிள், அழுத்தத்திற்கு உட்படாது. லிக்விட்ஸ் கம்ப்ரெசிபிள் டு எ ஸ்மால் எக்ஸ்டென்ட், சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும். கேசஸ் ஹைலி கம்ப்ரெசிபிள், அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். சாலிட்ஸ், there is little space between solid particles. Particles are tightly packed or arranged. சாலிட்ஸில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா கேப் ரொம்ப குறைவாக இருக்கும். இதெல்லாம் டைட்லி பேக்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கு ஒரு ஷேப்பும் வால்யூமும் இருக்கு. லிக்விட்ஸ், these particles have a greater space between them. Particles are not tightly packed or arranged. They are free to move. லிக்விட்ஸில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில கேப் அதிகமாக இருக்கும். சாலிடை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகம். இதுக்குள்ள இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்லாம் டைட்லி பேக்டாக இருக்காது. இதெல்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் லிக்விட் ஃப்ளோ ஆகுது. இதுக்குள்ள இருக்கிற இந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைவாக தான் இருக்கும். சாலிடை கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைவாக தான் இருக்கும். சாலிட்ஸோட பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகம். அதனால தான் அது டைட்லி பேக்டாக இருக்கு. பட் லிக்விட்ஸ் டைட்லி பேக்டாக இருக்காது, ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கேசஸ், the space between gas particles is the greatest. Particles are very loosely packed or arranged. கேஸ் பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சாலிட்ஸ், லிக்விட்ஸை கம்பேர் பண்ணும்போது கேஸஸில் பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில கேப் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதோட பாண்டிங் பார்த்தீங்கன்னா வெரி லூஸ்லியாக இருக்கும். அதனால தான் இது ரொம்ப வேகமாகவும் விரைவாகவும் ஃப்ளோ ஆகுது. இந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. சாலிட்ஸ், these particles attract each other very strongly. சாலிட்ஸ்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் ஒன்று நல்லா ஈர்த்துக்கும். லிக்விட்ஸ், the force of attraction between liquid particles is less than solid particles. லிக்விடோட பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சாலிட்ஸை கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கும். இந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைவாக இருக்கிறதுனால பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில கேப் அதிகமாக இருக்கும். இந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா நழுவும் தன்மை இருக்கும். அதனால தான் இது ஃப்ளோ ஆகுது. கேசஸ், the force of attraction is least between gaseous particles. இந்த கேஸ்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப குறைவு. சாலிட், லிக்விட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால இந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கொன்னும் இங்கொன்னுமா ரேண்டம் மோஷனில் தான் இருக்கும். சாலிட்ஸ், particles of solid cannot move freely.
சாலிட்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்லாம் ஃப்ரீயா மூவ் ஆகாது. ஏன்னா அது டைட்லி பேக்டா இருக்கிறதுனால இது ஃப்ரீயா மூவ் ஆகாது. லிக்விட்ஸ், தீஸ் பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஃப்ரீலி. இதோட பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா கேப் இருக்கிறதுனால இது ஃப்ரீயா மூவ் ஆகும். கேசஸ், gaseous particles are in a continuous random motion. கேஸ்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில கேப் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைவா இருக்கிறதுனால தான் அது ஃப்ரீயா மூவ் ஆகுது. லிக்விட கம்பேர் பண்ணும்போது இதோட பார்ட்டிகிள்ஸ்ல கேப் ரொம்ப அதிகமா இருக்கும். இது ரேண்டம் மோஷன்ல அங்கேயும் இங்கேயுமா ஒரு இயக்கத்திலேயே தான் இது இருக்கும். அதனால தான் கேஸ் ரொம்ப விரைவாகவும் வேகமாகவும் லிக்விடை விட பரவுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.